ஏன்டா உங்களுக்கெல்லாம் எவ்வளோ சொன்னாலும் நீங்க திருந்தவே மாட்டீங்களா? எவ்வளோ அடி அடிச்சாலும் நீங்க மறுபடியும் அப்படியே தான் வந்து இருப்பீங்களா? விஜய் சேதுபதி லாஸ்ட் வீக்ல கூட வந்து சொன்னாரு. என்ன கமருதீன் மட்டும் தான் கண்ணுக்கு தெரிறாரா? 10 பேரா ஒரு ஆள வந்து நாமினேட் பண்றது அப்படின்ற மாரி. அதே மாரி தானடா மறுபடியும் இந்த வாரத்திலயும் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு வேற பிக் பாஸ் அவர்கள் வேற வந்து காலையிலே இதுக்கப்புறம் பிக் பாஸ் சீசன் 9 புதுசா இருக்க போகுது அப்படின்னு வேற பயங்கர பில்டப் எல்லாம் வேற குடுத்தாரு. ஆனா, அவரு சொன்ன விதத்துல மட்டும் தான் புதுசா இருந்துச்சே தவிர, கண்டஸ்டன்ட்க்கு மறுபடியும் அதே மாரி தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. சொல்லப்போனா பழசா இருக்காங்க. அது ஒண்ணும் இல்ல மக்களே. இன்னைக்கு திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால நாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கப்பட்டிருந்தது. அந்த நாமினேஷன்ல கிட்டத்தட்ட 12 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாமினேட் வந்து ஆயிருக்காங்க. இந்த 12 பேர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிலர மட்டும் குத்துன்னு வந்து குத்திருந்தாங்க. ஸோ அதனால தான் இத வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த வீடியோல யாரெல்லாம் நாமினேட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி முழுமையா டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். அண்ட் என்ன ரீசன்ஸ் எல்லாம் சொல்லி நாமினேட் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும். அதையும் பிரஸ் பண்ணி ஹால்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நாங்க அப்டேட் பண்ற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்னா எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்க. வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம், இன்னைக்கு வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள புது பிக் பாஸ் வீடு அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்களே வந்து சொன்னாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக்கில் போட்டு எல்லாரையும் தாளின்னு தாளிச்சு விட்டாப்புல விஜய் சேதுபதி. சரி ஓகே, இதுக்கப்புறமாவது கொஞ்சம் நல்லா யோசித்து முடிவெடுத்து இண்டிவிஜுவலாக கேம் ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா, மறுபடியும் அதே மாதிரி தான் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேங் பேஸ் பண்ணி தான் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த நாமினேஷனுக்கு வேற பிக் பாஸ் அவர்கள் அப்படியே ஆழ்ந்து வேற வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. மனசு ஒரு கட்டத்தில் வந்து இருங்க நீங்கள் சொல்லாதீங்க, நானே சொல்கிறேன் யார் வரணும் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிவிட்டாருன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு கோவப்படுத்திட்டாங்க ஒட்டுமொத்த கண்டஸ்டண்ட்டும். முதல்ல நாமினேஷனுக்காக, அதாவது இது ஓப்பன் நாமினேஷன் அப்படிங்கிறதுனால, நேருக்கு நேராக பேசணும் அப்படிங்கிறதுனால, எல்லாரும் மறைமுகமாக தாக்கணும் அப்படின்றதுனால சில பேரை மட்டும் குத்துன்னு வந்து குத்துனாங்க. அதில் வந்து பார்வதியும் திவாகர் அவர்களும் அடங்குவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த விதத்தில் கனி அவர்கள் வந்து ஓப்பன் நாமினேஷனில் ஃபர்ஸ்ட் ஆளாக போய் நாமினேட் பண்ணுறாங்க. யாரை நாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதியை நாமினேட் பண்ணுறாங்க. இந்த சீசனுடைய பேரெல்லாம் வெளியே கெட்டு போச்சு அப்படின்லாம் வந்து சொல்கிறீங்களே, அதுக்கு முதல் முக்கிய காரணமே பார்வதி தான். ஏன்னா நாங்கள் சொல்கிறதே அவங்க எதுவுமே கேட்கறதில்ல, கத்திக்கிட்டே வந்திருக்காங்க. ஸோ அதனால் நான் பார்வதியை நாமினேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து திவாகர், இவர் ஒரு முடிவு எடுத்துட்டார் அப்படின்னா அந்த முடிவில் அவர் மாறுறதே கிடையாது, சொல்கிறத கேட்குறதும் கிடையாது. ஸோ அதனால் திவாகரை நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுக்கடுத்து சபரிநாதன் வந்தாப்புல. சபரிநாதன் வந்து திவாகரையுடைய பேரையே வந்து சொன்னாங்க. அவரும் சொன்ன ரீசன் வந்து அதுவே. என்ன சொன்னார் அப்படின்னா, என்ன நம்ம சொன்னாலையும் அவர் ஒரு விஷயத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டார் அப்படின்னா அதில் வந்து அவங்க மாறுறதே கிடையாது, எவ்வளோ சொன்னாலும் கேட்குறதே கிடையாது அப்படின்னு சொல்லி சபரிநாதன் சொல்கிறார். அதுக்கப்புறம் கமருதீனுடைய பேரை சொல்கிறார். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. அடுத்ததாக விக்ரம் வராரு. அவரும் திவாகருடைய பேரே வந்து சொல்கிறாப்புல. ஆர்ஸான சில வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் வந்து நான் அவரை நாமினேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதுக்கடுத்த பார்வதி ஒரு இன்சிடென்ட்டை சொல்லி பார்வதி அவர்களை நாமினேட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து அரோரா சிங்க்லர் அவர்கள் வந்து எந்திரிச்சு போகிறாங்க நாமினேட் பண்ணுறதுக்காக. இல்லை வெயிட் பண்ணுங்க அரோரா சிங்க்லர், இப்போ நான் முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரம்யா அவர்களை வந்து கூப்பிட்றாங்க. ரம்யாவும் போய் திவாகருடைய பேரே வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல பிக் பாஸ் அவர்கள் நல்லா தான் ட்விஸ்ட் பண்ணார். அதாவது பாருங்கள், கனி, சபரி, விக்ரம், ரம்யா, ஓகேவா, இவங்க 4 பேருடைய முதல் எழுத்து வந்து யாரோடைய எதிர் இருக்குது பார்த்தீங்கன்னா திவாகருடைய பேரை தான் சொல்லணும் அப்படின்றதுல வந்து குறியாக வந்து இருக்காங்க. அந்த கண்டினியூவேஷனை வந்து நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவர் ரம்யா அவர்களை கூப்பிட்றாங்க. இப்போ அப்போது ரம்யா என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றதுக்காக அவங்களும் திவாகருடைய பேரை தான் வந்து சொல்கிறாங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க, வேறு மாதிரி சில வார்த்தைகள்லாம் வந்து யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ரீசன் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாற்றி துஷாருடைய பேரை வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அவன் கம்ஃபர்ட் ஜோனில் வந்து இருக்கான் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி இந்த கேங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலராக திவாகர் அவர்களவே பயங்கரமாக டார்கெட் பண்ணாங்க. அதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, ரம்யா அவர்களை வந்து அவர் வந்து தராதரம் இல்லை, தகுதி இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயந்தான். பட் எல்லாருமே சேர்ந்து ஒரே ஆளை வந்து அடிக்கிறாங்க, குரூப்பிசமாக வந்து செயல்படுறாங்க. அது அவங்க பிரிஞ்சிருந்தாலும் மனதளவில் ஒன்று கூடுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. ஸோ அதுக்கு வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அதுதான் பிக் பாஸ் அவர்கள் வந்து அரோராவே வேண்டாம், நீ இருமா உட்காருமா நானே கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி ரம்யாவை வந்து கூப்பிட்டுருப்பாப்புல. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயம் வந்து ப்ரூவன் வந்து ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான ரீசனுங்களை தான் மறுபடி சொல்லி திவாகர் அவர்களையே நாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்தா பார்வதி அவர்களையும் சில ரீசன்ஸ் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமாக கோவப்படுறாங்க, கத்தி பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் இங்கே ஒன்று பேசுகிறாங்க, அங்கே ஒன்று பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் விளையாட விடுறதில்ல, ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து போட்டாக்கா அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதில்ல, எல்லாத்துக்கும் வியாக்கியானம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்வதி அவர்களை வந்து நாமினேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் திவாகர் அவர்களை சொல்லவே தேவையில்லை. லாஸ்ட் வீக்கில் வந்து இந்த தராதரம், தகுதி அப்படின்ற சில வார்த்தைகள்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ரீசன்ஸை சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா திவாகர் அவர்கள் வந்து நாமினேட் பண்ணியிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இந்த வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட்லாம் போய் என்ன பண்ணாங்கன்னா,
இவங்க ரீல்ஸ் மட்டும் தான் வீட்டுக்குள்ளே பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு இவர் வெளியே போய் அந்த ரீல்ஸே பண்ணிட்டு இருக்கலாம், அதுக்கு எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த விதத்தில் வந்து பார்க்கும்பொழுது பார்வதி அவர்களுக்கு 9 வாக்குகள் வந்து வந்திருக்கு இந்த மாதிரியான ரீசன்ஸ் எல்லாம் வந்து சொல்லி. இரண்டாவது திவாகர் அவர்கள், அவருக்கு 12 வாக்குகள், அதாவது 12 பேர் வந்து பார்த்தீங்கன்னா திவாகருடைய பேரை சொல்லி நாமினேட் பண்ணியிருக்காங்க. மூன்றாவது சபரி அவர்களுக்கு 2 வாக்குகள், ஓகேவா. நான்காவது விக்ரமுக்கு 2 ஓட்டிங்ஸ் மட்டும்தான். விக்ரம் வந்து இந்த 2 ஓட்டிங்ஸ்க்குள்ளே வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து இருக்குது. அதுக்கான காரணம் வந்து பார்வதி அவர்கள் தான். அவங்க கடைசியாக பிரஜன் வந்து சொல்லியிருப்பாப்புல, அது வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம யாரை சொல்லணும், யார் கம்மியான வாக்குகள் வாங்கியிருக்காங்க அவங்கள போட்டு குத்தலாம் அப்படின்னு சொல்லி விக்ரமுடைய பேரையும் கெமியோடைய பேரையும் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ளே ஏகப்பட்ட எதிரிகள் வந்து இருக்காங்க, அது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி அவர்கள் விக்ரமுடைய பேரையும் கெமியோடைய பேரையும் எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா, விக்ரமுடைய பேரை ஒரு ஆள் வந்து நாமினேட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு முன்னாடியே, அதே போல் கெமி அவர்களையும் நாமினேட் பண்ணியிருப்பாங்க அதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ 2 வாக்குகள் இருந்தால் தான் நாமினேஷனில் வர முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும் பொழுது விக்ரமும் கெமியும் நாமினேட் ஆக மாட்டாங்க அப்படின்றதுனால பார்வதி வேணுத்துக்குன்னே போய் விக்ரமுடைய பேரையும் கெமியோடைய பேரையும் நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்து சொல்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, உண்மையான ஒழுங்கான ரீசனே அவங்க 2 பேருக்கு வந்து சொல்லாமலே நாமினேட் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த விதத்தில் கெமி அவர்களுக்கு 2 வாக்குகள், வினோத்துக்கு ஒரே ஒரு வாக்கு, துஷாருக்கு ஒரே ஒரு வாக்கு. சரி பார்த்தாப்புல பிக் பாஸ், என்னடா இந்த பசங்க எப்போ பார்த்தாலும் இதையே பண்ணிகிட்டு இருக்கானுங்க, நம்மளும் எத்தனை தடவை தான் சொல்கிறது, இதுக்கப்புறம் நமக்கு பொறுமையே இருக்காது மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் எடுக்கிறதா முடிவு, நாமினேஷன் முடிவுகள்லாம். ஏன்னா சில வாரங்கள் ரொம்ப டஃப்பான வாரங்கள் இருக்கும் பொழுது அதில் என்ன பண்ணுவார் அப்படின்னா 3 வாக்குகள் யார் வாங்கியிருக்காங்களோ அவங்கள மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமினேஷன் வந்து போடுவாங்க, ஓகேவா. அதுவே சில வாரங்களில் மோஸ்ட் காமனான வாரங்களில் வந்து 2 வாக்குகள் யார் வாங்குறாங்களோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நாமினேஷன்ஸில் வந்து அறிவிப்பாப்பில் நம்ம பிக் பாஸ் அவர்கள். இப்போது இவனுங்க இதையே பண்ணிகிட்டு இருக்கானுங்க, கல்லாட்டமே ஆடிட்டுருக்கானுங்க. சரி கெமி வரட்டும், விக்ரம் வரட்டும், துஷார் வரட்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு வாக்குகள் ஒரு நாமினேஷன் வாங்கியிருந்தா கூட அவங்கள தூக்கி நாமினேஷன் வந்து போட்டாங்க. ஸோ அதன் காரணமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வினோத் 1 வாக்கு தான், அவரும் நாமினேஷனில் வந்துட்டார். பிரவீன் 1 வாக்கு தான், அவரும் நாமினேஷன் வந்துட்டார். கம்ருதீன், ரம்யா, எப்ஜே, சபரி, வியானா, கெமி, விக்ரம், பஹாரு, துஷார், திவாகர் அப்படின்னு சொல்லி டோட்டலாக 12 பேர் வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க. நம்ம 15 பேர் அப்படின்னு சொல்லி நேற்று நைட் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அது வந்து ஒரு ரூமர்ஸ் தான், நான் அதை சொல்லி தான் சொன்னேன். பட் 12 பேர் அஃபிஷியலாக நாமினேட் ஆகியிருக்காங்க. இதில் தப்பிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா, அரோரா, இவங்களாம் ஒன்றுமே பண்ணலை, ஆனாலும் வீட்டுக்குள்ளே வந்து இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு அவங்க நாமினேட் பண்ண மாட்டாங்க. திரும்ப யார் ஆக்டிவாக இருக்காங்களோ, யார் வந்து சண்டை போடுறாங்களோ, யார் கண்டென்ட் பெருசாக கொடுக்குறாங்களோ அவங்களையே வந்து பார்த்திங்கன்னா குறி வச்சு வந்து தாக்கிட்டு இருக்காங்க. சரி இப்போது நல்லா விளையாடக்கூடிய ஆட்கள் வந்து என்ன நினைப்பாங்க, சரி நம்ம ரொம்ப சத்தம் போட்டு சண்டை போட்டால் தான் வந்து நம்மளை டாமினேட் பண்ணுறாங்க, நம்ம எவிக்டாகி வெளியே போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்குது, நம்ம அமைதியாக அரோரா மாதிரி இருக்கக்கூடாதா, அவங்கள பாரு யாருமே நாமினேட் பண்ணல அப்படின்னு சொல்லி யாரும் யோசிக்க மாட்டாங்களா, அந்த மாதிரி யோசிச்சா ஆட்டம் எப்படி இருக்கும். ஸோ அவ்வளோ கேவலமாக தான் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேலைகளை தான் இவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுதான் நான் சொல்கிறேனே, பிக் பாஸே கோவப்பட்டு தான் போங்கடா எல்லாரும் போய் தொலைங்கடா நாமினேஷனுக்கு அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்டுருக்காப்புல. சுபிக்ஷா வந்து அந்த காயினை தவிர்த்து வேறு எந்த விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க பண்ணவே கிடையாது. அவங்க சொன்ன ஸ்டோரி மட்டும்தான் அவங்கள இவ்வளோ தூரம் காப்பாற்றி கொண்டு வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்புறம் அந்த காயின் டாஸ்க் வந்து ஓரளவுக்கு நல்லா ப்ளே பண்ணாங்க. கடைசி அதுலேயும் ஒரு துரோகம் பண்ணி தான் அவங்க காயினே வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து நாமினேஷன் ப்ரீ பாஸும் வாங்கினாங்க. ஸோ இதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் சுபிக்ஷா கண்ணுக்கு தெரியல, அரோரா கண்ணுக்கு தெரியல, இவங்கெல்லாம் எதுவுமே பண்ணலை, இவங்கெல்லாம் எதுக்காக வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்றதே தெரியல அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கூட நாமினேட் பண்ணல. ஒருத்தன் கூட பாஸ் எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா அரோரா சிங்க்லரை ஒரு ஆள் கூட நாமினேட் பண்ணல. இதில் வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட்டுகளுக்கு வேறு விலக்கு விட்டாப்புல. ஃபஸ்ட் வீக் அப்படிங்கிறதுனால வந்து திவ்யா வந்து கேப்டன் அப்படிங்கிறதுனால அவரை விட்டாங்க. அதுக்கப்புறம் கனி அக்காவுக்கு வந்துட்டு நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து இருக்குது, அதனால் அவங்களையும் விட்டாங்க. சாண்ட்ரா, பிரஜன், அமித் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நாமினேஷன் இல்லாமல் தப்பிச்சிட்டாங்க. ஓகே, ஃபஸ்ட் வீக் அப்படிங்கிறதுனால கனி அக்கா கிட்ட நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து இருந்தது. பட் இவங்க ஆடக்கூடிய ஆட்டம் ரொம்ப கேவலமாக வந்து இருக்குது. நிஜமாகவே இதை பற்றி கண்டிப்பாக விஜய் சேதுபதி வந்து அட்ரஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா லாஸ்ட் வீக்கில் நான் முன்னே சொன்னேன், லாஸ்ட் வீக்கில் இதை பற்றி பேசியிருக்காரு. கம்ருதீன் மட்டும்தான் 10 பேர் நாமினேட் பண்ணுற அளவுக்கு இருக்காரா அந்த வீட்டுக்குள்ளே. அப்போ வேறு யாருமே வந்து இல்லையா, அப்போ எல்லோரும் என்ன ஒளிஞ்சிருக்காங்களா, எல்லோரும் இல்லை பர்ஃபெக்டாக வந்து இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருப்பாப்புல. அதுக்கேற்ற மாதிரி தான் இவனுங்களும் வந்து பார்த்திங்கன்னா நாமினேஷனை பண்ணி தேவையில்லாத ஒரு வம்பை வந்து வளர்த்துட்ருக்கானுங்க. அதுக்கு கோவம் தான், சரி போங்கடா போய் தொலைங்கடா, ஒரு வாக்குகள் வாங்கினா கூட சரி நாமினேஷனை நீங்கள் வாங்கடா அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த பேரையும் போட்டு தள்ளியிருக்காங்க.
பட் இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா 12 பேர் நாமினேஷனில் வரும்பொழுது யாருக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்குது, யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறத ஈஸியாக கணிச்சிட முடியும். பட் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம்.